இவ்வளோ கம்மியான சம்பளத்துக்குலாம் இங்கே யாருமே கேட்டரிங் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோவில் நாங்கள் எவ்வளோ சேலரி வாங்கணும், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி இந்த கேட்டரிங் முடிச்சோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா இடம் தான். கீழே எங்கேயுமே இடம் இல்லை. சரி, அவங்க வீட்டு மாடியில் தான் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால அவங்க வீட்டு மாடியிலேயே எல்லா திங்ஸையும் எடுத்துக்கொண்டு போய் சிலிண்டர், கேஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் மேலேயே வச்சு நல்லபடியாக சமைச்சு முடிச்சாச்சு. அப்புறம் தான் வந்தார் விநாயக் மகாதேவன்ற மாதிரி கூட இன்னொரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஏன்னா நாங்கள் சமைச்ச அதே 700 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல தான் வந்துட்டு டைனிங்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அங்கேயே எல்லா டேபிள்ஸும் அரேஞ்ச் பண்ணி சர்வ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு இருந்தோம். சர்வ் பண்ண எல்லாருமே வந்துட்டு சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படி சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா இன்னொரு பிரச்சனை. ஆளுங்க அதிகமாக வந்துட்டாங்க. அவங்க சொன்னது 250 பேர். நாங்கள் ஒரு 300 பேர் வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சோம். பட் ஆனால் வந்தது 400 பேர். என்ன சார் இவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லி பார்ட்டிக்காரங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் சொன்னவெல்லாம் வந்துட்டான் சார் அப்படின்றாங்க. சார் சொன்னா வரதான் சார் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்துலேயே வந்து எல்லா பொருளும் சோர்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எல்லாருக்கும் மறுபடியும் ஃபுல்லாக வந்தவங்க ஒருத்தர் கூட சாப்பிடாம போல எல்லாருக்கும் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணப்போ கூட எங்களுக்கு கஷ்டமாக இல்லை. ஆனால் கடைசியில் தான் ரொம்ப கஷ்டமாக போயிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட சேலரி கேட்கும்போது அவங்க வந்துட்டு எங்கள்கிட்ட பேசின காசை கொடுக்கல. ஆல்ரெடி நெகோஷியேட் பண்ணி தான் நாங்கள் 20,000 பேசியிருந்தோம். மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் எல்லாத்துக்கும் சேர்த்து. பட் ஆனால் வந்துட்டு அவங்க பேசின காசை விட ஒரு 1500 கம்மி பண்ணி கொடுத்துட்டாங்க. அது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிருச்சு. உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி கேட்டரிங் சர்வீஸோ யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி தான் வர சொல்லுவீங்க. தயவு செஞ்சு அந்த பேசின காசை கொடுங்க. அது அவங்களுக்கும் இல்லை எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.